Hello students, good morning. Now we are going to see the new topic, that is Pelton wheel turbine. In fluid mechanics and machineries, the second part is machineries. Okay. In the hydraulic machineries, the turbine is one of the mechanical device. The device is used to convert the hydraulic energy into mechanical energy. Hydraulic energy மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த டர்பைன் டிவைஸ் யூஸ் பண்றோம். நம்ம வாட்டரை வச்சு யூஸ் பண்றதுனால இந்த டிவைஸ்க்கு பேரு பெல்டன் வீல் டர்பைன்னு சொல்றாங்க. தட் இஸ் த வாட்டர் இஸ் த ஒர்க்கிங் ஃப்ளூயிட். தெர்மலை பொறுத்த வரைக்கும் ஸ்டீம் தான் ஒர்க்கிங் ஃப்ளூயிடா இருக்கும். இங்க வந்து நமக்கு என்ன வாட்டர் தான் ஒர்க்கிங் ஃப்ளூயிடா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு கேசிங் மாதிரி இருக்கு, நீங்க பாக்குறீங்க. இந்த கேசிங்ல தான் உங்களுக்கு உள்ள என்னன்னா டர்பைன் இருக்கு. இதை நம்ம டர்பைன் சொல்றோம். இதுக்கு உள்ள பாருங்கன்னா ஒரு ரன்னர் அல்லது நம்ம வீலுன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை சுத்தி பாருங்க, ரன்னரை சுத்தி என்ன இருக்குன்னு பாருங்க, நிறைய பிளேட்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு பேரு பக்கெட்ஸ்ன்னு சொல்றாங்க. தென் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க ஒரு பென் ஸ்டாக் இஸ் நத்திங் பட் தட் இஸ் த லார்ஜ் பைப் தட் கேரிஸ் த வாட்டர் ஃப்ரம் த டேம்ல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய பைப்பு. பாபநாசம் டேமுக்கு போனீங்கன்னா ஒரு 4 பைப்பு பிளாக் கலர்ல பெருசா மலையில இருந்து கீழமாக்க வரும். அந்த பைப்புக்கு பேர் தான், பெரிய பைப்புக்கு பேர் பென் ஸ்டாக். அதுல வாட்டர் வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த வாட்டர் வருது பாருங்க. வரக்கூடிய வாட்டரை ஃப்ளோ ரேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு, தட் இஸ் ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு. ஸ்பியர்னு போட்டிருக்காங்களா, ஸ்பியர் ஹெட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அது எதுக்குன்னு பாருங்களேன். இந்த ஷார்ப் எட்ஜ் மாதிரி ஒரு ஈட்டி மாதிரி வேல் மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்ல இருக்குது. இப்போ அந்த நாசில் அட் த எண்ட் ஆஃப் த பென் ஸ்டாக்ல இருக்குது. நாசில் எதுக்கு யூஸ் பண்றோம்? வாட்டர்னுடைய வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பியர் ஹெட் முன்னாடி மூவ் ஆகுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? வாட்டர் ஃப்ளோ ஆறத கண்ட்ரோல் பண்ணும், தண்ணியை குறைவா போக விடும். இதே இது இந்த ஸ்பியர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மூவ் ஆகி போகுது அப்படின்னா என்ன ஆகும்? நிறைய வாட்டர் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஸ்பியர் ஹெட் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, வரக்கூடிய வாட்டரை ஜெட்டுன்னு சொல்றேன். ஏன்னா அது ஒரு ஹை ஸ்பீடு வெலாசிட்டியில வந்துட்டு இருக்குது. அந்த வாட்டர் ஜெட் நேரம் என்ன ஆகுது பாருங்க, டர்பைன்ல இருக்கக்கூடிய ரன்னருக்கு மேல இருக்கக்கூடிய பக்கெட்ஸ்ல போய் மோதுது. ஒரு பக்கெட்ல மோதின உடனே அப்போ வாட்டர்ல இருக்கக்கூடிய எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகி பக்கெட்டுக்கு போகுது. ஸோ த பக்கெட் வில் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட். அப்போ பக்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது அதோட சேர்ந்திருக்கக்கூடிய ரன்னரும் சுத்தாக ஆரம்பிக்கும். அப்போ the energy or the power given by the water to the runner, வாட்டர்ல இருந்து ஒரு பவர் ரன்னருக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அப்போ the runner will start to rotate and the bucket moves with some velocity. bucket ஸ்டார்டிங்ல 0 velocityல இருக்குது, ஸ்டாக்னண்டா இருக்கு. எப்போ வாட்டர் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதோ அப்பதான் என்ன ஆரம்பிக்கும்? the bucket will start to move. whenever an object is moving it has some velocity. எந்த ஒரு பொருளாவது மூவ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன கண்டிப்பா ஒரு velocity இருக்கும். so the bucket having some velocity and the runner is also starts to rotate. So that rotation gives the mechanical power. That power is transferred to the generator with the help of the shaft. We can convert into electrical energy. Now we focus only the Pelton turbine. How is it discharges the water with which angle, or just the different angle and different velocities involved in it? That should be diagrammatically. That is velocity triangle. ஓகே, அது நாங்கள் தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், வாட் இஸ் த பெல்டன் வீல் டர்பைன்? இந்த பெல்டன் வீல் டர்பைன்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெல்டன் வீல் டர்பைன் ஒரு டான்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன் சொல்ல போறாங்க. திஸ் இஸ் த ஸ்பெஷல் நேம். ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். திஸ் இஸ் டான்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன். ஏன் டான்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன் சொல்லணும்? டான்ஜென்ஷியல்னா என்ன அர்த்தம்? தொடுகோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு சர்க்கிளுக்கு மேல எத்தனை தொடுகோடு போகும்னு சொல்லுவோம். ஒரே ஒரு தொடுகோடு தான் போக முடியும். தட் இஸ் டான்ஜென்ஷியல் லைன் இஸ் நத்திங் பட் ஒரு சர்க்கிள் ஒரு பாயிண்ட்ல தான் கான்டாக்ட் இருக்கணும். அதான் டான்ஜென்ஷியல் லைன் சொல்லுவோம். இப்போ இங்க பாருங்க, ரன்னர் இந்த மாதிரி ரவுண்டா இருக்குது. அந்த ரவுண்ட்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா, வாட்டர் ஒரு டான்ஜென்ஷியலா தான் என்ன ஆகுதுன்னா ஃப்ளோ ஆகி போகுது. அப்போ that flow is called as tangential flow. அதனால இந்த டர்பைனுக்கு பேரு டான்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம், பெல்டன் வீல் டர்பைன். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இம்பல்ஸ் டர்பைன் சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் இம்பல்ஸ் டர்பைன். இம்பல்ஸ் டர்பைனுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது நம்ம நேற்று இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம். என்னன்னா ஒரே ஒரு எனர்ஜி தான் இருக்கும். என்ன எனர்ஜினா கைனடிக் எனர்ஜி. ஏன் எப்படி இருக்குது? வாட்டர் வந்துட்டு இருக்கும்போது இட் ஹேவிங் சம் ப்ரெஷர், சம்
velocity. So both energies, pressure energy இருக்குது, kinetic energy இருக்குது. At the end of the penstock, a nozzle is fitted. The nozzle is used to increases the kinetic energy only. So kinetic energy only is available. So அப்போ ஒரே ஒரு எனர்ஜி தான் நமக்கு வந்து அவைலபிளா இருக்குது டர்பைனுக்குள்ள இன்லெட்ல வரும் பொழுது. Therefore it is called as impulse turbine. Okay, and the another point, it is the high head turbine. ஹை ஹெட், மீடியம் ஹெட், லோ ஹெட்னு சொல்லுவாங்க. ஹை ஹெட் டர்பைன்னா இதுக்கு வந்து நிறைய எனர்ஜி பெர் யூனிட் வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிடுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹை ஹெட்டுக்கு ஒரு வேல்யூ உண்டு. அதை நம்ம டோட்டலாக கம்பேரிஷன் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் எந்த வேல்யூக்கு மேலே இருந்தால் ஹை ஹெட், எந்த வேல்யூக்கு கீழே இருந்தால் மீடியம் ஹெட், எது லோ ஹெட்டுங்கிறத கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க. பெல்டன் வீல் டர்பைனுக்கு வந்து எப்பெல்லாம் சொல்லலாமா? டான்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைனா சொல்லலாம், இம்பல்ஸ் டர்பைனா சொல்லலாம், இல்லைனா ஹை ஹெட் டர்பைனா சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் வந்து நாசில் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது பார்ட் வந்து ரன்னர் அண்ட் பக்கெட்ஸ், மூணாவது வந்து கேசிங், நாலாவது வந்து பிரேக்கிங் ஜெட்னு சொல்ல போறாங்க. ஸோ பார்ட்ஸ் என்னங்கிறத நோட் பண்ணிக்கிட போறேன். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் என்ன எழுதணும் அப்படின்னா நாசில். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃப்ளோ ரெகுலேட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆர் ஃப்ளோ ரெகுலேட்டர்னு கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தியரி கொஸ்டினாவோ இல்லை ஒரு எக்ஸாமில் போகும்போதோ கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த பார்ட்ஸ்லாம் இருக்குது. ரெண்டாவது பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரன்னர் அண்ட் பக்கெட்ஸ். ஓகே, ரன்னர் அண்ட் பக்கெட்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் கேசிங். இஸ் இட் கிளியர்? ஃபோர்த் ஒன் பிரேக்கிங் ஜெட். கிளியர் ஆர் நாட்? Okay, so these are the parts involved in Pelton turbine. Nozzle நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? To increases the velocity of the fluid and to gain the kinetic energy. And then flow regulator என்ன அர்த்தம்? ஸ்பியர் ஹெட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ரேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்றது நாசில்ல. Then runner and buckets, we know runner is the wheel of the turbine and buckets is the curvical blades at the circumference of the wheel. Okay, and then casing is nothing but the outer cover. And then பிரேக்கிங் ஜெட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நமக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ரேட் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அந்த ரன்னர் வீல் வந்து உடனே எனக்கு என்ன ஆகாது, சுத்துறது நிக்காது. இனர்ஷியா ஏற்கனவே வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. நீ வாட்டர் ஃப்ளோ ரேட்டை ஸ்டாப் பண்ணாலும் அது வேகமா சுத்தின எஃபெக்ட்னால எனக்கு இனர்ஷியா எஃபெக்ட்னால இம்பல்ஸ் டர்பைன் வந்து என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆகும். நான் வாட்டர் ஸ்டாப் பண்ணிட்டேன்ட்டு எனக்கு உடனே எனக்கு என்ன ஆகாது, ஸ்டாப் ஆகாது. ஸோ அதை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு பிரேக் நாசில் மேல ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம எந்த டைரக்ஷன்ல வாட்டர் சப்ளை பண்றோம் அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா வீல் சுத்த ஆரம்பிக்கும். அதை ஸ்டாப் பண்றதுக்காக பிரேக் நாசில்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த main components involved in the Pelton wheel turbine. ஓகே, இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெல்டான் வீல் டர்பைன்ல வந்து நம்ம ஒவ்வொரு பிளேட்ஸ்லயோ ஏதாவது ஒரு பிளேடு நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஓகேவா? அந்த ஒரு பிளேடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கிராஸ் செக்ஷனல் வியூ நான் வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. டாப் வியூ பாத்தீங்கன்னா listen carefully. நம்ம டாப் வியூல பார்க்கும்போது இந்த டர்பைனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கெட்ஸும் இந்த மாதிரி ஷேப் தான் இருக்கும் டாப் வியூல. ஸோ இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பிளிட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்பிளிட்டர்னா பிளவுபடுத்துறதுன்னு அர்த்தம், ரெண்டா பிரிக்கிறது. ஸோ ஸ்பிளிட்டர். இந்த ஸ்பிளிட்டருக்கு ரெண்டு பக்கமும் பாருங்க ஒரு கர்விக்கல் ஷேப்ல வந்து பிளேட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்குது, பக்கெட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஷேப் என்னது, இது என்னது, திஸ் இஸ் கனெக்டட் டு த ரன்னர். ரன்னர்னு சொல்லக்கூடிய இந்த வீலோட நம்ம என்ன பண்றோம்னா இந்த பிளேடை வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளேட்ல வாட்டர் எப்படி இன்லெட்ல வரப்போகுது, எப்படி நமக்கு வந்து ஸ்பிளிட் ஆகி வெளியே போக போகுது, அதை ஒரு வெலாசிட்டியை நம்ம பார்க்கலாம். லிசன், இந்த பிளேடை நான் வந்து சைடு வியூல வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்பா பிளேடு வந்து. ஓகேவா? இந்த நான் இப்ப இங்க வரைஞ்சிருக்கேன் ஸ்பிளிட்டர், இதுதான் நமக்கு ஸ்பிளிட்டர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பக்கமும் கர்விக்கலா பிளேட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தா நமக்கு என்ன அப்படின்னா நம்ம ஒரு பக்கெட்ஸ்ன்னு சொல்ல போறோம். ஸோ இப்போ இதுல வந்து மெயினா என்னென்ன மெட்டீரியல்ஸ்ல எதை வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம சொன்னோமா எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. இப்போ கேசிங் வந்து பாத்தீங்கன்னா, கேசிங்னா சுத்தி இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் கவர் இருக்கு இல்லையா, கேசிங் மெட்டீரியல்ஸ் வந்து மெயினா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது கேஸ்ட் அயன்ல ஃபாலோ பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க, இந்த மெட்டீரியல்ஸ் வந்து கேசிங் ஷுட் பி கேஸ்ட் அயன். எம்சிக்யூல கேட்கலாம். கேசிங் வந்து கேஸ்ட் அயன் மெட்டீரியல்ஸால மேக் பண்ணிக்கிடலாம். இல்லை அப்படின்னா ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல் பிளேட்ஸ், நம்ம லேப்ல இருக்குது ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல் பிளேட்ஸ் தான். ஓகேவா, ஸ்டீல்ல இருக்கும். தென் பக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரன்னரை சுத்தி ஸ்பூன் மாதிரி பக்கெட்ஸ் பிளேடு இருக்கு இல்லையா, அந்த பக்கெட்ஸ் வந்து என்ன மெட்டீரியல்ஸ்ல போடுறாங்க அப்படிங்கிறத பாரு. பக்கெட்ஸ், தட் பக்கெட்ஸ் மெட்டீரியல் இஸ் ஆல்சோ கேஸ்ட் அயன். கேஸ்ட் அயனா இருக்கலாம், இல்லை அப்படின்னா கேஸ்ட் ஸ்டீல் பிரான்ஸா இருக்கலாம். ஓகே, கேஸ்டிங் ப்ராசஸ்ல ஸ்டீல் பிரான்ஸா இருக்கலாம். தென் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாகவும் கூட இருக்கலாம். ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். So this is the materials used for casing and buckets. Now we go to the velocity triangle. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல, நம்ம நேராவே velocity triangles-க்கு போய்க்கலாம். ஓகே, listen carefully, நல்லா கவனிங்க. இதுதான் நம்ம ரன்னர், அதுக்கு மேல இருக்கக்கூடிய buckets, that is blade. ஓகே, and this is the splitter. இப்போ நமக்கு இங்க நாசில்ஸ் இருக்குது, நாசில்ல இருந்து வாட்டர் வரப்போகுது, இதுதான் நாசில். ஓகே, நாசில்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் எனக்கு எப்படி வரும், ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து நேரம் எனக்கு என்ன ஆகும் பாருங்க, இந்த இம்பல்ஸ் டர்பைனுடைய பக்கெட்ஸ்ல போய் ஸ்ட்ரெயிட்டா போய் ஹிட் ஆகுது. ஓகேவா, இப்படி ஹிட் ஆன உடனே இந்த வாட்டர் எனக்கு என்ன ஆகும், இட் வில் பி ஸ்பிளாஷ்ட் டுவர்ட்ஸ் த அவுட்வர்ட் டைரக்ஷன். வெளிநோக்கி ஸ்பிளாஷ் ஆகி போக ஆரம்பிக்கும் வாட்டர் வந்து. அது மட்டும் இல்லாம this blade or this bucket will starts to move and then the runner will starts to rotate. ஓகே, இப்போ இந்த பக்கெட்ஸ்ல வந்து நேரா வந்து வாட்டர் ஜெட் வந்து ஹிட் ஆகுது. அதனால நான் என்ன பண்ண போறேன் பாரு, the water jet moving with some velocity, so I take it as v1. ஓகே, I take it as v1. வாட்டர் வந்து எவ்வளோ வெலாசிட்டில வந்துட்டு இருக்கு, ஜெட் வெலாசிட்டி. ஸோ v1 இஸ் நத்திங் பட் ஜெட் வெலாசிட்டி. ஓகே, வாட்டர் ஜெட் வந்து எவ்வளோ வெலாசிட்டில வந்துட்டு இருக்குது. தென் இப்போ இந்த வரக்கூடிய வெலாசிட்டினால ஒரு வாட்டர் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது பிளேடுக்கு மேல, பக்கெட் மேல. ஸோ த பக்கெட் வில் ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் டு மூவ் அண்ட் இட் ஹேஸ் மூவிங் வித் சம் வெலாசிட்டி இல்லையா, அது மூவ் ஆகும்போது மூவ் ஆகுது. ஸோ த பக்கெட் வெலாசிட்டி ஆர் த பக்கெட் ஸ்பீட் ஆர் த பிளேடு ஸ்பீட், இட் கேன் பி ரெப்ரசன்டட் பை u, தட் இஸ் பக்கெட் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. ஓகே, பக்கெட் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி u. அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த இன்லெட் வெலாசிட்டி v1, பக்கெட் வெலாசிட்டி u. இதுல v1ங்கிற வெலாசிட்டினால தான் u வந்து கிரியேட் ஆகுது. அப்போ v1 uவும் ஈக்குவலா இருக்க முடியாது. எப்படி இருக்கலாமா, திஸ் பக்கெட் வெலாசிட்டி இஸ் லெஸ் தென் v1. நம்ம வாட்டர் ஜெட் வெலாசிட்டியை விட u பக்கெட் மூவ் ஆகுறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஏன்னா இதனாலதான் அது கிரியேட் ஆயிருக்குது. ஸோ ஐ டேக் u as இன் பிட்வீன் த v1. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, யூங்கிற பக்கெட் ஸ்பீடை வந்து நான் v1க்குள்ளே எடுத்துக்க போறேன், அதுல இருந்து வந்தது தான். ஸோ அதனால ஸோ லெட் இட் பி டேக்கன் அஸ் u. ஓகேவா, நான் இவ்வளோ தூரத்தை யூன்னு மென்ஷன் பண்ணிட போறேன். இப்போ இந்த வெலாசிட்டியில v1ங்கிற வெலாசிட்டி எனக்கு ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து யூவா போயிருச்சு, பிளேடு ஸ்பீடா போயிருச்சு. இதுக்கு அடுத்தது என்ன ஆகுது பாருங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு ஒன்று கொண்டு வர போறோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, திஸ் பிளேடு சர்ஃபேஸ் ஹேஸ் தி ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸ்மூத்தா இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்மூத்தா இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது பாருங்க, இது எவ்வளோ வெலாசிட்டில வருதோ அதுக்கு ரிலேட்டிவா ஒரு வெலாசிட்டில பிளேட்ல இருந்து வெளியே போக போகுது வாட்டர் வந்து. ஸோ தட் வெலாசிட்டி இஸ் டேக்கன் அஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, that is vr1. So this is the total length of the v1. Okay, then this is the u value. இது வரைக்கும் இங்க இருந்து relative velocity. So v1 can be split up into two velocities, that is blade velocity or bucket velocity and relative velocity.
அண்ட் டோட்டலி வேர்ல்னா சுழறது இல்லையா, வாட்டர் வந்து சுழண்டு போகுது. அப்ப இந்த எவ்வளோ வெலாசிட்டில வாட்டர் வந்துச்சோ அது எல்லாமே எனக்கு என்ன ஆக போகுது, சுழற்சி அடைய போகுது வாட்டரோட சேர்ந்து பக்கெட்ஸ். ஸோ தட் ஹோல் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு வேர்ல் வெலாசிட்டி. தட் வேர்ல் வெலாசிட்டி கேன் பி ரெப்ரசன்டட் பை VW1. So V1 equal to VW1. This is the inlet diagram for the Pelton wheel turbine. Pelton wheel turbine ல வாட்டர் எப்படி வருது, அதுல நம்ம V1ங்கிற வெலாசிட்டியா எடுத்துக்கிட போறோம். அந்த V1ங்கிற வெலாசிட்டி வந்து ஒரு பிளேடை மூவ் பண்ண வைக்க போகுது. அந்த மூவ் பண்ணக்கூடிய வைக்க வெலாசிட்டியை யூன்னு எடுக்க போறோம். ஸோ அது இட் ஷுட் பி லெஸ் தென் V1. Therefore we can split up the V1 velocity line into two. One is U and the another one is relative velocity. Then finally எவ்வளோ velocity of jetல வாட்டர் வந்திருக்குதோ அது எல்லாமே பிளேடை வந்து சுத்த வைக்க போகுது. So that is the whirl velocity VW1. That V1 is taken as VW1. Okay. So VR is relative velocity. Note the point. VR is relative velocity. And VW is whirl velocity. Whirl velocity. இப்போ இது நம்ம எல்லாமே இன்லெட்னு எடுக்க போறோம். பிளேடுக்கு உள்ள டர்பைனுக்குள்ள வரக்கூடிய இன்லெட் கண்டிஷன். இப்போ டர்பைன்ல ஹிட் ஆகி வாட்டர் வந்து வெளியே ஸ்பிளாஷ் ஆகி போகுது. அதை நம்ம கன்சிடர் பண்ண போறோம். பாருங்க, இப்போ வாட்டர் வந்து வெளியே போகுது. இங்க வர்ற வாட்டர் வந்து இந்த பிளேடினுடைய கர்விக்கல் சர்ஃபேஸ் வழியே டிராவல் ஆகி வெளியே போகும். ஸோ இட் கேனாட் ஃப்ளோஸ் வெர்டிகலி, இட் கேனாட் ஃப்ளோஸ் ஹரிசான்டலி. இட் கேன் ஃப்ளோஸ் through a certain angle. ஒரு ஆங்கிளுக்கு தான் எனக்கு என்ன ஆக போகுது, ஃப்ளோ ஆக போகுது. ஏன்னா திஸ் இஸ் த கர்விக்கல் சர்ஃபேஸ். வர்ற வாட்டர் இங்க ஃப்ளோ ஹிட் ஆகி அப்படியே இந்த கர்விக்கல் சர்ஃபேஸ் வழியே எனக்கு என்ன ஆகுது, டிராவல் ஆகும். டிராவல் ஆகி அப்படியே வெளியே போகும் இல்லையா. ஸோ அப்போ வெளியே போற ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிள் போகுங்கிறத நம்ம நோட் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த velocity of the water leaving the bucket. பக்கெட்டை விட்டு வெளியே போகும்போது எவ்வளோ வெலாசிட்டியில போகும்னா V2 அப்படிங்கிற வெலாசிட்டியில போகுது. உள்ள வரும்போது V1 வெலாசிட்டியில வந்துச்சு, V2 வெலாசிட்டி வெளியே போகுது. ஸோ V1 வெலாசிட்டி அண்ட் V2 வெலாசிட்டி cannot be equal. உள்ள வந்த வெலாசிட்டி அப்படியே வெளியே போகும்போது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்த ஸ்பீட்ல மோதி ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. ஸோ இட் ஹேவ் less than V1. So that is the V2 velocity is less than V1. ஓகேவா. இதே மாதிரி V2ங்கிற வெலாசிட்டிக்கு ஒரு ஆங்கிள் போகுதுங்கிறதுனால I can resolve this velocity as two component. One is horizontal and the another one is vertical. Okay. This is the vertical component. Vertical velocity component. And this is the horizontal velocity component. Okay. Now this vertical velocity component can be taken as flow velocity, VF1. Flow velocity. Okay. எவ்வளோ ஃப்ளோல ஆக்சுவலா எப்படி இருந்திருக்கணும், வெர்டிகலா போச்சுன்னா அந்த மாதிரி இருந்திருக்கணும். ஆனால் இன்க்ளைன்ல தான் போகுது. வெர்டிகலா போச்சுன்னா VF1 எடுக்க போறோம். Then now this horizontal component is taken as whirl velocity. Since it is the outlet, we take it as two value, VF2, VW2. ஓகேவா. இது போக எனக்கு என்ன ஆகுது பாருங்க, ஒரு ரிலேட்டிவ் ஆங்கிள்னு ஒன்று பார்க்க போறோம். ஏன்னா வேர்ல்ட் வெலாசிட்டி பார்த்தாச்சு, ஜெட் வெலாசிட்டி பார்த்தாச்சு அவுட்லெட்டுக்கு, இன்னும் ஒன்று ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்குது. ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம எப்படி நோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ திஸ் இஸ் த ஹரிசான்டல் லைன். ஓகே. ஸோ திஸ் பிளேடு ஹேவிங் சம் டிஃப்ளெக்ஷன். அதாவது எல்லா வாட்டருமே இந்த ஆங்கிளுக்கு கரெக்டாக போகும்னு சொல்ல முடியாது. இட் டிஃப்ளெக்ட் சம் ஆங்கிள். கொஞ்சம் நேரம் டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேடு கர்விக்கல் சர்ஃபேசஸ். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இந்த ஆங்கிள் தான் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இது எவ்வளவுத்துக்கு டிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னா திஸ் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி லைன். ஓகே. திஸ் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி லைன். யூ டேக் இட் as VR2. ஓகே. deflection angle corresponding போறது VR2. Finally, you have to join these two lines. Okay. ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. நம்ம இங்கே இன்லெட்ல வரத யூவா எடுத்திருக்கோம் இல்லையா. ஃபார் இன்லெட்டுக்குன்னு எடுக்கும்போது U1 எடுக்கணும், அவுட்லெட்டுக்கு எடுக்கும்போது U2 எடுக்கணும். ஹியர் U is equal to U1 and U1 is also equal to U2. அப்போ மூணுமே ஈக்குவலா எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டாங்க.
ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஹரிசாண்டல் தான் நம்ம u2 எடுக்க போறோம். ஸோ திஸ் இஸ் த u2 வேல்யூ and this is the horizontal value and this is the flow velocity and this is the jet velocity v2. This is the relative velocity at outlet. For this Pelton wheel turbine, since the blade has the smooth surfaces, VR1 is equal to VR2. எப்போதுமே பெல்டான் டர்பைனுக்கு VR1 VR2 ஈக்குவல், ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈக்குவல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நவ் வி புட் த ஆங்கிள். இப்போ இந்த பிளேட்ல இருந்து எவ்வளோ ஆங்கிளுக்கு வெளியே போக போகுது? This angle is taken as beta and this angle is taken as phi. அப்போ இன்லெட்டுக்கு என்னவா இருந்திருக்கும்? பீட்டாக்கு ஆப்போசிட் நம்ம ஆல்ஃபாவா எடுத்திருப்போம். இன்லெட்ல வந்து ஆல்ஃபாவா எடுத்திருப்போம். அண்ட் தென் இன்லெட்ல தீட்டாக்கு ஆப்போசிட்டா ஃபைக்கு ஆப்போசிட்டா தீட்டாவா எடுத்திருப்போம். அங்க ஆங்கிள் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ வி டேக் இட் as ஆல்ஃபா அண்ட் தீட்டா as 0 degree. But beta having some angle and phi having some angle. Beta is the opposite of alpha and phi is the opposite of theta. Okay, so this is the simple velocity triangle diagram for Pelton wheel turbine. Now we derive the formulas for solving the problem. Okay, இப்ப பாருங்க இதுல இருந்து என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் derive பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துக்கலாம். Listen, from the diagram, relative velocity VR1 equal to, first formula VR1 வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? V1 வேல்யூ இருக்கு இல்லையா, டோட்டல் V1 வேல்யூ, இந்த V1 வேல்யூல இருந்து நான் U-வை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ V1ங்கிறது டோட்டல் வெலாசிட்டி, அதுல இருந்து நான் U-வை மைனஸ் பண்ணிட்டேன்னா தேவையான VR1 கிடைச்சிக்கிடும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்முலா. ஓகே, ஸோ V1 மைனஸ் U1 அல்லது தட் இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் U, பிகாஸ் U1 இஸ் ஈக்குவல் டு U2 இஸ் ஈக்குவல் டு U. எல்லாமே சேம் வேல்யூ தான். இது ஞாபகம் வச்சுக்கணும். This is the formula. And relative velocity VR1 is also equal to VR2. இது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா relative velocityக்கு. ஓகே, relative velocity formula. Note the formulas in your notes. ஓகே, ஒரு velocity முடிஞ்சது, VR1 and VR2 முடிஞ்சது. நெக்ஸ்ட் VW1 பார்க்கலாம். world velocity பார்க்க போறோம். VW1 world velocity at inlet. Okay, world velocity at inlet. VW1 is equal to, VW1 எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? V1க்கு ஈக்குவலா இருக்கும். இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா. அப்போ V1 ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா உனக்கு VW1 கிடைச்சிரும். அண்ட் VW2 என்னங்கிறத பார்க்க போறோம். நீங்க ட்ரையாங்கிள் டயக்ராத்துல இருந்தா பார்க்க முடியும். எப்படிங்கிறத பாருங்க. VW2 வேணும். அப்போ நமக்கு ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி இருக்குது மேல. லிசன், இந்த ஷேப்புக்கு இருக்குது ட்ரையாங்கிள். இதுல எனக்கு தீட்டான் இருக்குது. எனக்கு இங்க தான் VW2 வருது, பிளஸ் இங்க U2 இருக்கு இல்லையா. அப்போ U2 பிளஸ் VW2 என்னவா இருக்கும்? மொத்த ஹரிசாண்டல் லைனை எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா U2வும் VW2வும் சேர்ந்து தான் டோட்டல் ஹரிசாண்டல் லைன் தீட்டா வரைக்கும். இங்க வெர்டிகலுக்கு என்னவா இருக்கு? VF2 இருக்கு. ஹைபாட்னியூஸ் வந்து VR2 இருக்கு. எனக்கு VW2 மட்டும் வேணும். அப்போனா காஸ் தீட்டா எடுத்துக்கிடலாம். எப்படி எடுக்கலாம் பாருங்க. we know cos theta equal to adjacent side by hypotenuse. adjacent side by hypotenuse. ஓகே, ஸோ அப்போ adjacent side நமக்கு என்னவா இருக்குன்னு பாருங்களேன். cos theta equal to adjacent side வந்து அடிப்பக்கம். அப்போ U2 plus VW2 divided by hypotenuse na கர்ணம். தீட்டாக்கு hypotenuse என்னது? VR2. V required only VW2. ஸோ அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. U2 plus VW2 equal to this VR2 is multiplied with cos theta. So VR2 cos theta. Now VW2 equal to, இப்போ VW என்ன ஆகும்? பிளஸ் U2 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ VR2 cos theta minus U2. So this is the formula for VW2. Okay, this is the formula for world velocity at outlet. So VR1 okay, VR2 okay, VW1 okay, VW2 okay. இதுல எல்லாமே V1 பேஸ் பண்ணி வருது. ஸோ V1 என்ன? வாட்டர் ஜெட் வந்து இன்லெட்ல எவ்வளவு வெலாசிட்டில வந்துட்டு இருக்குது. ஸோ வாட்டர் ஜெட் வெலாசிட்டி நமக்கு தேவைப்படுது இல்லையா. ஸோ அப்போ V1க்கு ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். கவனிங்க, V1 ஈக்குவல் டு
coefficient of velocity into root of 2g height. This is the formula from Pitta-Tibbe to calculate the velocity of the fluid flow. So V1 equal to CV into 2GH, where CV is the coefficient of this velocity. Coefficient of velocity. Okay. அடுத்தது U இருக்கு இல்லையா, பிளேடு வெலாசிட்டி அல்லது பக்கெட் வெலாசிட்டின்னு சொல்றோம் இல்லையா U. அந்த Uக்கு என்ன ஃபார்முலா பண்ணலாம்? U equal to pi dN divided by 60. Because D is the diameter of the wheel or runner. N is the speed. எவ்வளோ ஸ்பீட்ல சுத்துது ரன்னர், அந்த ரன்னர் டயமீட்டர் என்ன டிவைட் பை 60 போட்டிங்கன்னா எவ்வளோ மீட்டர் பெர் செகண்ட்ல அது சுத்த ஆரம்பிக்குது, வெலாசிட்டில மூவ் ஆகுது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் U is also equal to U1 and U2. ஓகே, ஸோ V1 ஃபார்முலா 3யும் U ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ முக்கியமானது பார்க்கணும். என்ன பார்க்கணும்? எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகி பிளேடை சுத்த வைக்குது, இதுதான் முக்கியமானது. ஆஸ் பர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் யூ ஹாவ் டு டிட்டர்மைன் எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து இந்த ஜெட் வாட்டர்ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆகி பிளேடை சுத்த வைக்குது, அது நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? லிசன். நெக்ஸ்ட் ஒன், force exerted by the jet of water. Force exerted by the jet of water. வாட்டர் ஜெட்ல இருந்து எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகுது, எவ்வளவு ஃபோர்ஸ் போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு என்ன டைரக்ஷன்ல வாட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல தான் ஜெட் நாசில் இருந்து வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ ஐ டேக் இட் அஸ் எஃப்எக்ஸ். ஓகே, ஸோ எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? எம் இன்டூ ஏன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ எம் இன்டூ ஏ இஸ் ஆக்சலரேஷன், தட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு படிச்சிருப்போம். இதை எப்படி லீக்கலாம் பாருங்க. எம்மை வந்து மாஸ் ஃப்ளோ ரேட்டா எடுக்க போறேன். மாஸ் ஃப்ளோ ரேட்னா எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர், எவ்வளோ மாஸ் ஆஃப் தி வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது, தட் இஸ் த டிஸ்சார்ஜ். ஸோ டிஸ்சார்ஜ் நம்ம என்ன லீக்கலாம்? Q is equal to AV. ஓகேவா? Q is equal to AV. அண்ட் தென் மாஸுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? மாஸ் டென்சிட்டி ஈக்குவல் டு mass by volume. அப்போ mass equal to mass density into volume. That is mass density into volume is nothing but volumetric flow rate. Volumetric flow rate is nothing but discharge. Discharge is also called as A into V. A into V, where A is cross sectional area of the jet. அந்த நாசில் இருந்து வெளியே வரக்கூடிய வாட்டர் ஜெட்டினுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா ரவுண்டா தான் இருக்கும், சர்க்கிள். அண்ட் V எவ்வளோ வெலாசிட்டில வந்துட்டு இருக்கு, தட் இஸ் V1. Okay, rho is density of the water into change in velocity. Here difference in velocity, that is changes in velocity means whether it may be increases or decreases, plus or minus. We consider only plus, that is whirl velocity at inlet plus whirl velocity at outlet. இது வந்ததனால சுத்த வச்சிச்சு, சுத்த வைக்கிறது whirl. So that whirl velocity should be considered only VW1 plus VW2. Here area is A is nothing but area of the jet. அந்த வாட்டர் ஜெட்டோடைய ஏரியா என்ன? ஜெட்டுக்கு நீங்க கிராஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பா தான் இருக்கும். ஸோ அப்போ பை பை 4 ஸ்மால் டி ஸ்கொயர். யூ ஷுட் டிஃபரன்ஷியேட் த ஸ்மால் டி அண்ட் கேபிட்டல் டி. ஸ்மால் டி இஸ் டயாமீட்டர் ஆஃப் த ஜெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. ஸ்மால் டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த வாட்டர் ஜெட். ஜெட் வாட்டர் ஜெட்டோடைய டயாமீட்டர் தான் ஸ்மால் டி. கேபிட்டல் டி வந்துச்சு பை டிஎன் பை 60. இந்த கேபிட்டல் டினா என்னது? டயாமீட்டர் ஆஃப் த வீல் ஆர் ரன்னர். அந்த இம்பலர் ரன்னர்னு சொல்றோம் இல்லையா, அதோட டயாமீட்டர் பெரிய டயாமீட்டர். இது வந்து ஜெட்டோட டயாமீட்டர் தான் ஸ்மால் டின்னு எடுத்துக்க போறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட். ஓகே, நவ் ஒர்க் டன் எவ்வளோங்கிறத பார்க்க போறோம். ஒர்க் டன் என்ன அர்த்தம்? எவ்வளோ ஒர்க் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு இந்த ஃபோர்ஸ்னால, வாட்டர்ல இருந்து எவ்வளோ ஒர்க் டிரான்ஸ்மிட் ஆகி போகுது மெக்கானிக்கல் ஒர்க்கா. ஸோ தட் இஸ் ஒர்க் இஸ் ஃபோர்ஸ் இன்டு velocity. ஓகேவா? F dv ன்னு படிச்சிருப்போம். F into dv. ஓகேவா? தட் இஸ் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு? rho into A into V1 into VW1 plus VW2 into dv னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி. நமக்கு இங்க என்ன வெலாசிட்டில மூவ் ஆக போகுது? பக்கெட் வந்து ஜெட்ல இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகி ஒரு ஒர்க்கா எனக்கு பக்கெட்டுக்கு போகுது. அந்த பக்கெட் மூவ் ஆகக்கூடிய வெலாசிட்டி என்னன்னா uங்கிற வெலாசிட்டி. ஸோ ஐ டேக் இட் as u. Okay, so this is the work done by the jet on the runner. அதாவது ஜெட்டால எவ்வளவு ஒர்க் வந்து ரன்னருக்கு நடந்திருக்கு. தட் இஸ் ஒர்க் டன்
பை த ஜெட். வாட்டர் ஜெட்னால எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கு, எங்க நடந்திருக்கு, ஆன் த ரன்னரை சுத்த வச்சிருக்கு இல்லையா. ஸோ அது எவ்வளவு ஒர்க்னா இதுதான். ஸோ அப்போ இதுக்கு என்ன யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்லுவாங்க. நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் எப்படி எழுதிக்கலாம், ஜூல் பெர் செகண்ட்னு எழுதிக்கலாம். தட் இஸ் வாட்ஸ். இவ்வளோ பவர் வந்து எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்குது, மெக்கானிக்கல் பவராக ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. ஓகேவா. ஸோ இந்த கிலோ வாட்ஸ் சொல்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன எழுதிக்கலாம். ஸோ அப்போ பவர்னு கேட்டாங்க அப்படின்னா பவர் கிவன் டு த ரன்னர். ரன்னருக்கு எவ்வளவு பவர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வாட்டர்ல இருந்து, மெக்கானிக்கல் ஒர்க்கா எவ்வளவு கன்வெர்ட் அடிச்சிருக்குது அப்படின்னா ரோ ஏ வி ஒன் இன்டூ VW1 பிளஸ் VW2 இன்டூ யூ. இது வாட்ஸ்ல கிடைச்சிருக்குது, கிலோ வாட்ஸ்ல வேணும்னா டிவைட் பை 1000. ஸோ யூ கெட் த பவர் வேல்யூ இன் கிலோ வாட்ஸ். ஓகே, பவர் பிளான்ல பொறுத்த வரைக்கும் கிலோ வாட்ஸ் மெகா வாட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் பவர். இப்போ வாட்டர்ல இருந்து எவ்வளவு பவர் டிரான்ஸ்மிட் ஆகி பிளேடுக்கு போயிருக்கு, பக்கெட் போயிருக்கு, எவ்வளவு சுத்தி இருக்கு, வெலாசிட்டி யூ வெலாசிட்டில சுத்துது, எனக்கு எவ்வளவு பவருங்கிறதுக்கு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியாச்சு. அடுத்தது கைனடிக் எனர்ஜி ஜெட்ல எவ்வளவு இருக்குது, அது முக்கியமானது. ஏன்னா ஜெட் வந்து ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கு, வெலாசிட்டில போயிட்டு இருக்கு, நாசில இருந்து ஹை வெலாசிட்டி போகும். அப்ப அங்க ஹையா இருக்குது கைனடிக் எனர்ஜி தான், அது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஜெட், லிசன் கேர்ஃபுல்லி, கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஜெட் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கைனடிக் எனர்ஜி இந்த ஜெட்ல வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு வி நோ half mv², ஜெனரல் ஃபார்முலா. இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, half mனா என்ன அர்த்தம், ரோ ஏவி. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி ரோ இன்டூ ஏ இன்டூ வி இஸ் வெலாசிட்டி. ஹியர் அவர் ஜெட் வெலாசிட்டி இஸ் v1. ஓகே, ஆல்ரெடி ஒரு வெலாசிட்டி இருக்குது இல்லையா, ஜெட் வெலாசிட்டி v1². ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் half ரோ ஏ v1 கியூப், v1 கியூப். இந்த மாதிரி எழுதிக்கலாம். சொல்றது புரியுதா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. அப்போ இதனால எவ்வளவு எஃபிஷியன்சி இருக்கு உனக்கு, ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. ஹவு கேன் யூ கால்குலேட் த ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு எவ்வளோ ஒர்க் டன் வந்து நமக்கு நடந்திருக்குது ஒரு செகண்டுக்கு, ஒர்க் டன் பெர் செகண்ட் டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி பெர் செகண்ட். நல்லா கவனிங்க, ஒர்க் டன் பெர் செகண்ட் டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி பெர் செகண்ட். ஸோ இன்புட் வந்து நம்ம ஒரு கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்கோம் நாசில் மூலமா, அது இன்புட். அவுட்புட் வந்து எனக்கு ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ தட் ரேஷியோ இஸ் எஃபிஷியன்சி. வாட்டர் எஃபிஷியன்சி தான் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. வாட்டர் எவ்வளவு கைனடிக் எனர்ஜி இன்புட்டா போகுது, வாட்டர்னால எவ்வளவு ஒர்க் டன் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது, தட் இஸ் த அவுட்புட். ஸோ ஒர்க் டன் பெர் செகண்ட், தட் இஸ் த பவர் ஆர் ஒர்க் டன், எல்லாமே சேம் தான். ஸோ தட் இஸ் ரோ ஏ v1 இன்டூ VW1 பிளஸ் VW2 இன்டூ யூ divided by kinetic energy formula is 1/2 rho a v1 cube. So this 2 becomes numerator கொண்டு வந்துக்கலாமா. So hydraulic efficiency equal to 2 rho cancel, a cancel, v1 and v1 cubeல ஒரு cube 1 v1 பேச்சுனா v1² மாறிடும். So 2 into vw1 plus vw2 into u divided by v1 square. This is the formula for hydraulic efficiency of the Pelton wheel turbine. Okay, so this is the calculation for power and hydraulic efficiency. And the small formulas reference ku nalla gavaninga. Inlet velocity of the jet is v1 equal to coefficient of velocity into 2 into g into capital H. Okay, where the CV value is, coefficient of velocity is maybe 0.8 to 0.99. ப்ராப்ளம்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த CV வேல்யூ யூஸ் பண்ணிக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி எதுவுமே மென்ஷன் பண்ணலாம், யூ கேன் டேக் த வேல்யூ ஃபார் CVS 0.98 to 0.99. ஓகேவா, டு கால்குலேட் V1 வேல்யூ. வேர் H இஸ் த ஹெட் ஆஃப் த டர்பைன். H இஸ் ஹெட். Hங்கிறது என்னன்னா ஹெட் வேல்யூ. இட் மே பி given in the problem. What is the head of the particular Pelton wheel turbine? Okay. Next one, velocity of the wheel. This is jet velocity. Next one, wheel velocity. இந்த wheel சொல்லக்கூடிய ரன்னர் இருக்கலாப்பா, அது நமக்கு எவ்வளவு velocity சுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். That is given by u is equal to pi dn by 60 பார்த்தோம். Suppose உங்களுக்கு வந்து இந்த pi dn by 60 ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு வேல்யூஸ் இல்ல, ஆப்ஷன் இல்ல அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா ஸ்பீட் ரேஷியோ இன்டு
root of 2gh. இதெல்லாம் வந்து general cases, special cases. Jet velocity க்கு CV into 2gh. CV value கொடுக்கலனா 0.98 to 0.9 choose பண்ணிக்கலாம். h ங்கிறது head. Wheel velocity u is equal to pi dn by 60 பார்த்தோம். Suppose n இல்ல அப்ப நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. ஸ்பீட் ரேஷியோ கொடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். u equal to speed ratio into root of 2g into h. h is the head. Okay. Suppose the diameter is given, you can use u equal to pi into dn divided by 60, where n is the speed of the wheel. எவ்வளவு ஸ்பீடுக்கு சுத்துச்சு என்ன யூனிட்ல போடணும்னா rpm ல போடணும். ஓகேங்களா? So this is the general case formula. Then jet ratio. Next important formula is jet ratio. Jet ratio என்ன மீனிங் அப்படின்னா capital D by small d. That is capital D na diameter of the wheel, பெரிய runner diameter. D na small d means diameter of the jet, water jet oda diameter enna, that is called as jet ratios. Then next formula, number of buckets, அதாவது நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். இந்த ரன்னரை சுத்தி பக்கெட்ஸ் நிறைய இருந்துச்சுல, கர்விக்கலா பிளேடு மாதிரி, அந்த பக்கெட்ஸ் வந்து எத்தனை இருக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு டிசைன் பண்றதுக்கான ஒரு ஃபார்முலாஸ், ப்ரொசீஜர். நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 15 பிளஸ் கேபிட்டல் டி டிவைட் பை 2d. திஸ் இஸ் த ஃபார்முலா. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஒரு டர்பைன் நீங்க டிசைன் பண்றீங்கன்னா நீங்க வீல் டயாமீட்டர் என்ன வச்சிருக்கீங்க டிவைடட் பை ஜெட் டயாமீட்டர் என்ன இருக்கும், நாசில இருந்து இருக்கிற டயாமீட்டர் ஜெட் டயாமீட்டர் என்னவா இருந்திருக்கும், அதோட 15 ஆட் பண்ணி போட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் கிடைச்சிடும். இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். இப்படிதான் பெல்டன் வீலை டிசைன் பண்ணணும். இப்போ எத்தனை ஜெட்ஸ் வேணும், இது வந்து பக்கெட். ரன்னரை சுத்தி ஸ்பூன் மாதிரி ஒவ்வொரு பக்கெட்ஸா எத்தனை பக்கெட்ஸ் கவுண்ட் பாத்தீங்க. இப்போ ஜெட், அதாவது ஜெட்னா என்ன அர்த்தம், வாட்டர் ஜெட். பெல்டன் வீல் டர்பைனுக்கு உள்ள என்ட்ராக் பண்ணி நாசில இருந்து வந்துச்சுன்னு இல்லையா, அது ஒரு ஜெட்டா வரணுமா இல்ல 2 ஜெட்டா வரணுமா இல்ல 3 ஜெட்டா வரணுமா 4 ஜெட்டா வரணுமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு லாஸ்ட் ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோ ரேட் த்ரூ த டர்பைன், அதாவது Q வேல்யூ, total flow rate through the turbine divided by flow rate through a single jet. ஒரு சிங்கிள் ஜெட்ல எவ்வளவு ஃப்ளோ ரேட் இருக்கும், ஓகேவா? சிங்கிள் ஜெட் ஹோல் டர்பைன்ல வந்து எவ்வளவு ஃப்ளோ ரேட் நடக்குது, இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ போட்டீங்கன்னா யூ கேன் கெட் த நம்பர் ஆஃப் ஜெட்ஸ், எத்தனை ஜெட்ஸ் வரணுங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஃபார் டிசைனிங் த பெல்டான் வீல் டர்பைன். ஓகே.